காலை வேளையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா பார்க்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம் ராஜி அவர்களே. எஸ், நம்ம இப்போ ஜென்ரலாவே வந்துட்டு விஜேங்க இல்லைன்னா ஆர்ஜேங்கெல்லாம் பண்றவங்களுக்கு ரொம்பவே இந்த கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா வந்துட்டு ரேடியோல ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ வீடியோவா நம்ம ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் ரேடியோல ஒர்க் பண்றவங்களுக்கு இன்னுமே கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா அவங்க சொல்ற அந்த 1-2 வார்த்தைக்குள்ளேயே கேட்கறவங்களுக்கு அந்த கற்பனையில அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இன்னும் நிறைய விஷயங்களை அனுபவிக்கிற மாதிரியும் அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நேர்ல நீங்க சொல்ற மாதிரி வீடியோல சொன்னா கூட எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, எங்கேஜிங்கா வச்சுக்க முடியாது. பட் ரேடியோல அப்படிங்கிறப்ப பாருங்க, உங்களோட வாய்ஸ் அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றக்கூடிய கண்டென்ட் எல்லாமே சுருக்கமா இருக்கணும். அண்ட் ஹியூமர் அண்ட் சென்சிட்டிவிட்டி உடனே டக்குன்னு ஒரு ஸ்பான்டேனியஸா இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் எனவே ஒரு பாசிட்டிவாகவும் கிரியேட்டிவாகவும் பேசுறதுக்கு எப்பவுமே நம்மளோட சிந்தனைகள்லாம் பாசிட்டிவா இருந்தால் தான் சரியா வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு பாசிட்டிவ் பவர் ஆஃப் ஹியூமர் அண்ட் கிரியேட்டிவிட்டி மந்த் அப்படிங்கிறனால ஒரு சூப்பரான ஆப்டான கெஸ்ட் வந்திருக்காரு. அதை பற்றி பேசுறதுக்கு திருப்பூர் கிருஷ்ணன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். வணக்கம். வணக்கம் சார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஹியூமர் சென்ஸ் அப்படின்னா என்ன சார்? அதை பற்றின விளக்கத்தை கொடுங்க சார். மனித வாழ்க்கை அதிகபட்சம் 100-115 வயசுல யாரோ ஒரு சீனை கிழவி வாழ்ந்திருக்கான்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே யாருக்குமே கிடையாது. இப்போ இருக்கிற வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அந்த ஆனந்தத்தை உணரணும்னா அடிப்படையில் மனதில் ஒரு நகைச்சுவை உணர்ச்சி இருக்கணும். நமக்கு வரக்கூடிய துயரங்கள், நம்ம சுற்றி இருக்கிற துயரங்கள் எல்லாத்தையும் பார்த்தா கூட அதை ஒரு நகைச்சுவையோடு அணுகி எப்படி அதை வெற்றி கொள்றதுன்னு நம்ம முடிவு பண்ண முடியும். அதுதான் நகைச்சுவையினுடைய முக்கியமான ஒரு தன்மை. ஓகேமா, இருக்கலே ரொம்ப சீரியஸான விஷயம் பாலிடிக்ஸ். அதை கூட இப்போ நம்ம ஊரில் ஒரு நகைச்சுவை தன்மையோட தான் எல்லாருமே கையாளுறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சார். ஆனால் இப்போ அந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கிரியேட்டிவிட்டி இப்போ எல்லாருக்குமே அதிகமாக தேவைப்படுது. எல்லாருமே கிரியேட்டிவிட்டி தான் பெஸ்ட் ஸ்கில்லாக பார்க்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் தான் சார் சொல்லுவீங்க. அது எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். படைப்பாற்றல் அப்படின்னு சொல்கிறோம். சிலருக்கு இயல்பிலேயே படைப்பாற்றல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சிலர் பயிற்சியின் மூலமாக அதை வளர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வயசு பையன் எடுத்துக்கிட்டு ஒரு சபாவில் ஒரு கச்சேரிக்கு போயிருந்தேன். செல்ஃபோன் எல்லாம் வர்றதுக்கு முந்தின காலம். அந்த பையன் இடுப்பில் இருக்கிறான், எதிர் வீட்டு பையன். அந்த சபாவில் மேடையில் கச்சேரிக்கான பக்கவாதியக்காரர்கள் கலைஞர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. 20 பேர் இருக்கும் ஏறக்குறைய. கீழே ஜமக்காலம் பிரிச்சிருக்காங்க. 4 பேர் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ இடுப்பில் பையனோட போன எனக்கு ஒரு சிக்கல், உட்காந்தா எந்திரிச்சு வர முடியாது. இப்போனா ஒரு செல்ஃபோன் வந்த மாதிரி காமிச்சு எந்திரிச்சு வரலாம். இப்போ அதுவும் முடியாது. நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ அந்த 4 வயசு குழந்தை என்கிட்ட சொல்கிறான், அங்கிள் ஜமக்காலம் பறக்காமல் இருக்க பேப்பர் வெயிட் மாதிரி அங்கங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்றான். ஸோ அந்த சின்ன வயதில் ஒரு விஷயத்தை வித்தியாசமாக சொல்கிற ஒரு படைப்பாற்றல் அந்த குழந்தைகிட்ட இருக்குது. அதை நம்ம வளர்க்கணும். அந்த குழந்தை ஒரு பேச்சாளராகவோ ஒரு எழுத்தாளராகவோ ஒரு படைப்பாற்றல் மிக்க ஏதாவது ஒரு துறை நிபுணராகவோ வரலாம். ஆனால் பெரும்பாலும் ஒரு மருத்துவராகவோ பொறியியலாளராகவோ அவங்க குடும்பத்தில் பண்ணிவிடுவாங்க. அப்போ படைப்பாற்றல் அதோடு அமுங்கி போயிடும். எனவே படைப்பாற்றல் இயற்கையில் எல்லார்ட்டையுமே இருக்குது. அதை பயிற்சியின் மூலமாக, நல்ல புத்தகங்களை படிக்கிறது மூலமாக, நல்ல நண்பர்கள் மூலம் உரையாடுறது மூலமாக அதை வளர்த்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ நீங்களே சொன்னீங்க, சின்ன வயசு பையன் ஒரு வித்தியாசமாக ஒரு புதுமையான ஒரு விஷயம் கிரியேட்டிவாக அங்கே ஒரு இவ்வளோ பெரிய சபையில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பொதுவாகவே பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அந்த மூளை பசுமையாக இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வேறு நினைவுகள் கிடையாது, வாழ்க்கையினுடைய அழுத்தம் கிடையாது, பணிச்சுமை கிடையாது, துயரங்கள் கிடையாது, எதை பற்றினா அக்கறையும் கிடையாது, யாருக்கும் பணியணுங்கிற அவசியமும் கிடையாது. அதனால் படைப்பாற்றல் இயல்பாகவே ஊக்கமாக வருது. ஓகே. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போவோம் அப்படிங்கிறது மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மனசில் இருக்க கவலைகள்லாம் முதல்ல போயிடும் அப்படிங்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த வாய் விட்டு சிரிக்கிறது அப்படிங்கிறது, நம்மளே வாய் விட்டு சிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே மற்றவங்களை பார்த்து ரசித்து சிரிக்கிறது நல்லதா, இல்லை மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிற மூலியமாக நம்மளுக்கு இன்னும் அதிகமாக சந்தோஷம் வரும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கும் படைப்பாற்றலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது மூலமாக நமக்கு சந்தோஷம் அதிகமாகும் கட்டாயமாக. படைப்பாற்றல்ங்கிறதே நகைச்சுவை உணர்ச்சி தானே. அடிப்படையில் நகைச்சுவை உணர்ச்சி இருந்தால் தான் படைப்பாற்றல் வளரும். அதனால் நீங்கள் சொல்கிற ஒரு சொல் மூலமாக, நீங்கள் செய்கிற ஒரு செயல் மூலமாக அடுத்தவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உங்களால் ஏற்படுத்த முடியும்னா அது ரொம்ப சிறந்த படைப்பாற்றலுடைய ஒரு போக்கு. உதாரணமாக ஒரு வாழ்க்கை சம்பவம் சொல்கிறேன். கீவா ஜெகநாதன் தெரியும் இல்லையா, அவர் ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவர். கியாபி விஸ்வநாதம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தமிழறிஞர் இருந்தார். அவருடைய புதல்வி தான் இப்போ இருக்கிற மணிமேகலை கண்ணன்கிற தமிழறிஞர். அந்த கியாபி விஸ்வநாதனை எழுத்தாளர் வாசவன் ஒரு கூட்டத்துக்கு அழைச்சிருந்தார். பத்திரிகையில் சிறப்பு சொற்பொழிவு கியாபி விஸ்வநாதம்னு போட்டார். ஆனால் அன்றைக்கி மாலையில் கூட்டம், காலையில் கியாபி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்கிறாரு, எனக்கு தொண்டை கட்டியிருக்கு அப்படின்னு. தொண்டை கட்டியிருந்ததுனால பேச முடியாது, ஆனால் கூட்டத்தை ரத்து பண்ண முடியாது. அதனால் வாசவன் கீவாஜாக்கு ஃபோன் பண்ணி,
நீங்கள் வேறு கூட்டம் எதுவும் இன்றைக்கி இல்லைன்னா வர முடியுமா? ஆனால் உங்களுடைய பெயர் நாங்கள் பத்திரிகையில் அச்சிடலை, அதை நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டார். சிவாஜி ரொம்ப நல்லவர், எளிமையானவர், அதுக்கு என்ன வரேன்ட்டார். அன்றைக்கி வந்து அவர் ரொம்ப பிரமாதமாகவும் பேசினார். பேசி முடித்த உடனே வாசவன் ஒலிபெருக்கி முன்னாடி வந்து சொன்னார், இது மாதிரி கியாபி அவரை கூப்பிட்டுருந்தோம், அவர் வர முடியாமல் போச்சு, இவருடைய பேரை நம்ம அச்சிடலை, அச்சு போடலை, ஆனாலும் கூட இவருடைய பேச்சு வெள்ளம் போல் தித்தித்தது அப்படின்னார். அவர் கிவாஜா இடையில குறுக்கிட்டு சொன்னார், இருக்கலாம், ஆனால் அச்சு வெள்ளம் அல்ல அப்படின்னாரு. அந்த ஒரு நகைச்சுவை. இந்த மாதிரி பேசுகிறப்போ ஏற்படுத்துகிற அந்த ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி வாழ்க்கையை வந்து மலர்ச்சியாக்குது, சந்தோஷமாக்குது. துயரங்கள் இல்லாத மனிதர்கள்னு யாரும் இல்லை, எல்லாருக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது. கஷ்டங்கள் இல்லாத ஒரு பிறவின்னு உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் கஷ்டங்களை எதிர்கொள்ளவும் தாண்டவும் ஒரு மனிதனுடைய நகைச்சுவை உணர்ச்சி பயன்படுது. அந்த நகைச்சுவை உணர்ச்சியை பயிற்சியால் வளர்த்துக்கலாம். கிவா ஜெகநாதன் போன்றவர்களெல்லாம் அப்படி பயிற்சியால் வளர்த்துக்கிட்டவங்க. அதனால் வாழ்க்கையில் எந்த சுகமே இல்லாமல் ஆனந்தமாக நம்மளால் வாழ முடியும். ஓகே. ஸோ ஜென்ரலாகவே இந்த ஹியூமர் சென்ஸில் இந்த மாதிரியான உணர்வெல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜோனில் இருக்கும்போதோ இல்லை வந்து நம்ம கொஞ்சம் சாந்தமான நிலைமையில் இருக்கும்போதோ வந்துட்டு ஹியூமர் சென்ஸ் அப்படின்றது வந்து அதிகமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒர்க் ஸ்பேஸில், ஒர்க் கல்ச்சரில் இருக்கக்கூடிய டென்ஷன்லையோ இல்லை ஸ்ட்ரெஸ்லையோ வந்துட்டு நம்ம அதிகமாக யாரு கூடயும் வந்துட்டு பர்சனலாக சேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்து லெஜராக இருக்கிறதுக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஸ்பேஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸில் ஹியூமர் அப்படின்ற விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, அது ஏன் சார்? இது ரொம்ப நல்ல, இன்றைக்கி ரொம்ப தேவையான ஒரு கேள்வி. ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பணியிடம்ங்கிறது வேறு, இப்போ இருக்கிற பணியிடம்ங்கிறது வேறு. நீங்கள் ஒரு இடத்துல பணிபுரியுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து நீங்கள் எப்படி வேணால் இயங்கலாம்னு சொல்லி உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா நீங்கள் ஆனந்தமாக பல மடங்கு திறனோடு அந்த பணியை பண்ணுவீங்க. ஆனால் அந்த சூழல் இப்போ இல்லை. மேலதிகாரின்னு ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த மேலதிகாரி ஏன் விரட்டுறாருன்னா அவருக்கு மேலே இருக்கிற மேலதிகாரி அவரை விரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ பல இளைஞர்கள் இப்படி காலையில் 7லிருந்து சாயந்தரம் 8 வரையில் பணிபுரிஞ்சு 50,000 ரூபா சம்பாதிக்கிறத விட நிம்மதியாக 10-15,000 ரூபா கிடைச்சா கூட பணியிடத்தில் குடும்பத்தில் இருக்கிறது மாதிரி இருக்க முடிஞ்சால் போதும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வெளிதேசங்களில் தான் இந்த மாதிரியான மன அழுத்தம் இருக்கும். இப்போ அந்த கலாச்சாரம் இந்தியாவுக்கு, தமிழகத்துக்கெல்லாம் வந்துருச்சு. அதனால் முக்கியமாக அலுவலகத்தில் இருக்கிறவங்க, மேலதிகாரிகள், முதலாளிகள் இவங்கெல்லாம் மாறணும். அவங்க தொழிலாளர்கள், பணியாளர்கள் மூலமாக அதிக பணித்தரத்தை எதிர்பார்த்தாங்கன்னா அவங்கள ஆனந்தமாக வச்சுக்கணும், அவங்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இது நடைமுறைக்கு வந்து அது சரியாயிடும். அது இப்போ உணர தொடங்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு ஒர்க் கல்ச்சரில் வந்துட்டு நம்மளை யாராவது அசிங்கப்படுத்துறாங்க இல்லை வந்து அவமானமாக ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சூசைட் வரைக்கும் போகிறது அப்படின்ட்டு. இது ஒர்க்கில் மட்டும் இல்லை, சராசரியாக நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். இல்லை வந்து எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் வாங்கல, இல்லைனா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு சின்ன சின்ன தோல்வியை கூட சந்திக்க முடியாதவங்க வந்துட்டு தற்கொலைக்கு முயற்சிக்கிறாங்க, தற்கொலை பண்ணி இறந்தும் போயிடுறாங்க. இந்த மாதிரியான நிலைமை ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? நம்முடைய கல்வி திட்டத்தில் ஒரு பெரிய கோளாறு ரொம்ப காலமாக இருக்குது. கல்வி அப்படிங்கிறது நீங்கள் ரசாயனம் படிக்கிறதோ பௌதிகம் படிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் அல்ல. அதெல்லாம் ஒரு தேவைப்படுகிற தகவல்கள், அவ்வளோதான். அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை சந்திக்கிற தைரியத்தை கொடுக்கறது தான் கல்வி. அதுக்கு தேவையான ஒரு நீதி போதனை வகுப்பெல்லாம் நம்ம முன்னாடி வச்சுருந்தோம். இப்போ வந்து எல்லா நீதி போதனை வகுப்பும் பெரும்பாலும் இல்லை. இருக்கிற 1-2 வகுப்புகள்லேயும் குறிப்பிட்ட கால அளவில் அந்த படிப்பை சொல்லிக் கொடுக்க முடியாத ஆசிரியர்கள் பிடிங்கிக்கிறாங்க. ஆக குழந்தைகளுக்கு கணிதம் தெரியுது, வரலாறு தெரியுது, பௌதிகம் ரசாயனம் தெரியுது, ஆனால் எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இல்லை. எனவே இந்த திட்டத்தை முற்றிலும் மாற்றணும். என்னுடைய கண்ணோட்டப்படி ஒவ்வொரு பள்ளியிலையும் சின்ன வயதிலிருந்தே நல்ல அறிவுரைகள், தன்னாளுமை பயிற்சியை கொடுக்கணும். அதோட தொழிற்கல்வியையும் கொடுக்கணும். ஒரு பாதி நேரம் தொழிற்கல்வி, ஒரு கால் பகுதி தன்னாளுமை கல்வி, மீதி கால் பகுதி இப்போ நடக்கிற சராசரி கல்வின்னு வச்சுக்கிட்டா ஒருத்தன் தன்னாளுமையோட தைரியத்தோடு வளருவான். அவன் எந்த படிப்பு படித்தாலும் படித்து முடித்த உடனே அவனால் வேலை செஞ்சு பிழைக்கக்கூடிய ஒரு தொழிற்கல்வியும் அவன் கற்றுக்கிட்டு இருப்பான். அப்படி கல்வி முறை மாறணும். இப்போ நிறைய பேர் ஆராயிறாங்க, விரைவில் அந்த மாற்றம் வரும். ஓகே. ஆனால் நகைச்சுவை பற்றி வந்து நம்ம ஏதோ சயின்ஸ்லாம் வந்து படிக்க தேவையில்ல, அது குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது, அங்கே தான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சார் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் எங்கெங்கெல்லாம் நகைச்சுவை குறைஞ்சி போச்சு, அதுக்கான காரணம் என்ன? இப்படியே ஒரு பரிணாம வளர்ச்சியில் நம்ம கிட்ட இருந்து அது காணாமல் போயிருமா? அது நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. கேட்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. இனியவை ஏன்
வெல்கம் பேக் அகைன். இது இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் வருண். என்ன அப்படின்னா சைக்காலஜியில் கிரியேட்டிவ் திங்கிங் பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாக ஒரு ப்ராசஸ் இருக்குது. கிரியேட்டிவிட்டி அப்படின்றது எடுத்தோடனே எல்லாம் வந்துடாது. பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் வந்து இன்புட்ஸ்லாம் போடுவோம், அதுக்கப்புறமா தான் அந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் ஆஹா மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, டெக்னிக்கலி அதுதான் பேர். ஸோ அந்த ஆஹா மொமெண்ட் வந்து யாருக்கு ஜாஸ்தியாக வருது அப்படின்னா நகைச்சுவை உணர்வு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரியேட்டிவிட்டிக்கும் ஹியூமர் சென்ஸ்க்கும் எந்த அளவுக்கு ரெலவென்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கோம். ஓகே, நைஸ். இதே மாதிரி நிறைய ஆஹா மூமெண்ட்ஸ் வரதுக்காக நிறைய கொஷின்ஸ் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். ஆனால் அந்த மனசில் மாற்றம் ஏற்படுறது எப்போ அப்படிங்கிறது தான் ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆசைப்படுறவங்களால தான் வந்து சந்தோஷமாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஆசைன்னா என்னன்னே தெரியலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்றது வந்து கஷ்டமாயிருச்சு. ஏன்னா விலைவாசி உயர்வு, அது மட்டும் இல்லாமல் எல்லா தேவையும் அதிகரிச்சதுனால வந்து இப்போ எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே ஈஸியாக தள்ளுறாங்க. ஸோ அந்த காசை நோக்கி அப்படிங்கிற ஓடுறப்போ அந்த ஹியூமர் அண்ட் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது எங்கேயோ மிஸ் ஆகி காணாமல் போயிடுறதா தான் நம்மளால் பார்க்க முடியும். மாதம் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம லைஃப்பை பார்த்து காமெடி பண்ணுறோம், மாதம் கடைசியில் வந்து அது திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸில் நம்மளுக்கு எப்படி வந்து அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நினைச்சு நிற்கும்னு சொல்லுங்கள். இந்த கண்ணதாசன் அழகாக சொல்கிறார் இல்லையா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. பொதுவாக இன்றைய சராசரி மனிதன் தனக்கு மேலே உள்ளவனோட தன்னை ஒப்பிட்டு பொருளாதார ரீதியாக அப்படி வாழணும்னே நினைக்கிறான். தனக்கு கீழே உள்ளவனோட ஒப்பிட்டு அவன் வாழறப்போ அவனுக்கு ஒரு நிம்மதி வரும். காரில் போகக்கூடிய வசதி இருக்கிறவங்க ஸ்கூட்டரில் போகணும், ஸ்கூட்டரில் போகக்கூடிய வசதி இருக்கிறவங்க பேருந்தில் போகணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. என்னுடைய முதல் பணிங்கிறது தீபம் அலுவலகத்தில் நான் சேர்ந்த உடனே என்னுடைய தந்தையாருக்கு ஊருக்கு கடிதம் எழுதினேன். இது மாதிரி உங்கள்கிட்ட ஆட்சி பெறதுக்காக நான் வரேன்னு ஒரு இன்லண்ட் எழுதி தபாலில் போட்டேன். 4 நாள் கழித்து நான் ஊருக்கு போய் நின்று என் தந்தை கடுகடுன்னு கோவிச்சுக்கிட்டார். ஏன்ப்பா இவ்வளோ கோவம்னு அவர் சொன்னார், நீ என்ன காதல் கடிதமாக எழுதுகிற, எதுக்கு இன்லண்டில் எழுதி வீண் பண்ணுற, ஒரு அஞ்சலட்டையே போதுமேனார். என்னுடைய முகம் வருத்தத்தில் ஆழ்ந்ததை அவர் பார்த்த உடனே அதுக்காக சொல்லலை, உனக்கு பணம் வரட்டும், பட் எஞ்சின பணத்தை இது மாதிரி சேமிக்கிற பணத்தை ஏதாவது சமூக சேவை நிறுவனத்துக்கு கொடுக்கலாமே, அது ஒரு ஏழைக்கு உதவும் இல்லையான்னு கேட்டார். போன தலைமுறைக்கு அந்த மாதிரியான சிந்தனை இருந்தது. மகாத்மா காந்திக்கு கீழே விழுந்த சின்ன பென்சிலை கூட தேடி எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த தலைமுறை ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப பகட்டாக வாழ பழகிட்டாங்க. இது மாறுறப்போ இவ்வளோ பெரிய சிக்கல் வராது. ஆனால் விலைவாசி உயர்வு இருக்குது, எல்லாருக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். நம்ம பொருளாதார ரீதியாக வாழ்க்கையை எதிர்கொள்ள கூடுதலாக சம்பாதிக்கிறது என்கிற வழியையும் கையாளணும், சிக்கனமாக இருக்கிறது என்கிற வழியையும் கையாளணும். இந்த 2 வழியும் கையாண்டு அடுத்தவங்களுடைய பொருளாதார வளத்தை பார்த்து பொறாமைப்படாத போக்கோடையும் நம்ம இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக ஆனந்தமாக நல்ல நகைச்சுவை உணர்ச்சியோடு இருக்கும். சரி, இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படின்னு பேசும்போது வந்துட்டு அதிகமாக நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா இந்த நிம்மதியாக இருக்கும் போதோ இல்லை வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போதோ இந்த அதிகமான நகைச்சுவை உணர்வு இருக்கும். அதிகமான நகைச்சுவை உணர்வு இருக்கும்போது கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ட்டு. இதில் இன்னொரு பார்வை இருக்குது. என்ன அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷனே வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் ரொம்பவே வந்து கஷ்டம்லாம் அவங்க வந்து எதிர்கொண்டிருக்காங்க. நிறைய கஷ்டம் அவங்க லைஃப்பில் தினம் அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்களுக்கு இருக்கிற ஹியூமர் சென்ஸ் வந்துட்டு அளவே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாரையும் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுப்பாங்க அவங்க கூட இருக்கவங்கள. தன் வாழ்க்கையில தான் இவ்வளோ சோகம், அடுத்தவங்களாவது வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. அதாவது சோகமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான கிரியேட்டிவிட்டி இருக்கும், அதிகமான ஹியூமர் சென்ஸ் இருக்கும் அப்படின்னு இன்னொரு பார்வை இருக்குது. உதாரணத்துக்கு சார்லி சாப்ளினை கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சோகமாக இருக்கிறவங்க அதனுடைய எல்லைக்கு போன உடனே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு முடிவு பண்ணுறாங்க. இப்படி முடிவு பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு படைப்பாற்றல், ஒரு நகைச்சுவை உணர்ச்சி வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு உறவுக்கார பெண்மணி, அந்த இளம் கைம்பெண், அவங்க 80 வயதுக்கு மேலே காலமானாங்க, குழந்தைங்க கிடையாது. அவங்க வந்து இந்த வெந்நீருக்காக அடுப்பு மூட்டுறப்போ நெருப்பு பற்றிக்கிட்டு அதில் காலமாயிட்டாங்க. அந்த காலமாறப்போ இறுதியில் அவங்க சொன்ன வார்த்தை சிரிச்சுக்கிட்டே, எனக்கு கொள்ளி வைக்க பிள்ளை இல்லைங்கிறதுனால நானே கொள்ளி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இறக்குற நேரத்தில் கூட தனக்கு நேர்ந்த சம்பவத்தை நகைச்சுவையாக பார்க்குற ஒரு மன முதிர்ச்சி, இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். அதனால் நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய தலைவர்கள் தான் உயர்ந்தவங்க. அப்படி அல்லவே இல்லை. சராசரி மனிதர்களில் அவங்களெல்லாம் விட உயர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு முறை தான் கிடைக்கிது. அந்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழணும். ஆனந்தமாக வாழறதுக்கு மனசை மென்மையாக வச்சுக்கணும், நகைச்சுவை உணர்ச்சியோடு வாழணும், அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. இதை தான் வள்ளுவரெல்லாம் சொல்கிறாரு இல்லையா. அந்த கொள்கைகளை நம்ம வந்து படிக்கிறோம், வள்ளுவருக்கு கோட்டம் கட்டுறோம், வள்ளுவருக்கு சிலை வைக்கிறோம், வள்ளுவருடைய திருக்குறளை பேருந்தில் எழுதி வைக்கிறோம். ஆனால் வள்ளுவரை கடைப்பிடிக்கிறோமா, அதுதான் முக்கியம். இது எல்லாமே வள்ளுவரை கடைப்பிடிக்கணுங்கிற உந்துதல் வரணுங்கிறதுக்காக தான். திருக்குறள் மாதிரியான நூல்களை படிக்கிறப்போ மனம் அமைதிப்படும், நிம்மதி அடையும், எல்லாத்தையும் மலர்ச்சியோடு பார்க்குற ஒரு பண்பு உருவாகும். ஓகே,
ஆனால் இந்த விஷயங்கள்லாம் அதாவது ஹியூமர், க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துறது வந்து பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவ் பவர், பாசிட்டிவ் வைப்ஸை மட்டும்தான் வந்து இது கடைசியில் ஒரு ப்ராடக்டாக கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போலாம் வந்து அதிகமாக கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா பாசிட்டிவ் பீப்புளே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டிசம்பரில் வந்த வெள்ளம் மாதிரி, இப்போ மேலே வந்த சூரியன் மாதிரி சில பேர்லாம் வந்து வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஆனால் சில பேரோட ரொம்ப செம்மையான வேர்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் இன்ஸ்பிரேஷனாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாசிட்டிவ் பவருக்கு உண்டான அந்த சக்தி என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையான விஷயமா? கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு சரியான நேர்மறை சிந்தனையோடு இருக்கிறப்போ உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாம் அவங்களும் நேர்மறை சிந்தனையோட வாழ்க்கையை தொடங்குவாங்க, தொடர்ந்து அந்த வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாங்க. உங்களை சுற்றி ஒரு ஆனந்த அலை இருக்கும். இந்த பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறதெல்லாம் பயிற்சியினால் வரது தான். தொடர்ந்து நீங்கள் உங்கள் மனதை கண்காணித்து அதில் எதிர்மறை எண்ணம் வரப்போ அதை தூக்கி வெளியே போட்டுறணும். அப்படி தொடர்ந்து செய்கிறப்போ மனம் வந்து நேர்மறை எண்ணங்களையே நினைக்க தொடங்கும். அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப சிரமமான விஷயம், சிலரால் தான் முடியுது அப்படின்னுலாம் நினைக்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மை. அப்படி அல்ல. நீங்கள் சைக்கிள் தெரியும் இல்லையா உங்களுக்கு? சைக்கிள் கற்றுக்கிறப்போ நம்ம பேலன்ஸ் தவறி கீழே விடுறோம். 2 நாள் 3 நாளில் சைக்கிள் கற்றுக்குறோம், சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிடுறோம். ஒரு 5 வருஷம் நீங்கள் சைக்கிள் ஓட்டாமே இருக்கீங்க, திரும்பவும் சைக்கிள் ஏறி பெடல் மிதிக்க ஆரம்பிக்கிறீங்க. தானாக நீங்கள் சைக்கிள் ஓட்டுவீங்க. இந்த பேலன்ஸை மனசு பழகிடுது. மனசுக்கு ஒன்றை பழக்கப்படுத்திட்டா அப்புறம் அந்த பழக்கத்திலிருந்து மனசு விடுபடாது. மனதினுடைய இயல்பு என்பது அடிமையாகிறது, அடிக்ட் ஆகிறது, மதுக்கு அடிக்ட் ஆகிறது, போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகிறது. இதெல்லாம் மனதினுடைய இயல்பு. ஆனால் இளைஞர்கள் தப்பாக என்ன நினைக்கிறாங்க, கெட்ட விஷயத்துக்கு தான் மனது அடிமையாகும் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. தண்ணீரினுடைய இயல்பு பள்ளத்தை நோக்கி பாயறது, அது மாதிரி மனதினுடைய இயல்பு அடிமையாகிறது. ஆனால் மனதுக்கு கெட்டது நல்லது அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. நல்லதுக்கும் மனது அடிமையாகும். உதாரணமாக தினம் 4 மணிக்கு அலாம் வச்சு எந்திரிச்சு பாருங்கள். 4-5 நாள் கழித்து அலாம் இல்லாமலேயே 4 மணிக்கு நீங்கள் எந்திரிப்பீங்க. காரணம், மனது நல்ல விஷயத்துக்கு அடிமையாகிடுச்சு. அதனால் நேர்மறை சிந்தனைகளையே சிந்திக்கணும் அப்படின்னு ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிற மாதிரி ஒரு மண்டலம், ஒரு 48 நாள் 50 நாள் நேர்மறையாகவே சிந்திச்சு எதிர்மறை சிந்தனைகள் வர்றப்போ அதை விலக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் மனது நேர்மறையாக தான் சிந்திக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஒரு இளைஞன் வந்துட்டான்னா அவனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, கடவுளோட தன்மைகள் தான் எப்போவுமே மனுஷங்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் படைச்சார் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ வந்து கடவுளுக்கு ஹியூமர் சென்ஸ் இருக்கா? கடவுள் அப்படிங்கிறவர் வந்து கிரியேட்டர், அதனால் அவர் கிரியேட்டிவிட்டி இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அதுக்கு ஒரு உதாரணமாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள். கடவுள் மிகப்பெரிய படைப்பாளி இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மட்டும் யோசிச்சிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பிரமிப்பு தட்டும். எத்தனையோ கோடானு கோடி மக்கள் வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க. இப்போ உலகத்தில் கோடானு கோடி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய், 2 காது தான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் இருக்கே. அதனால் கடவுளுடைய படைப்பாற்றல்ங்கிறது அபாரமானது. கடவுள் பல உணர்ச்சிகளை படைத்தார். கோபம், பொறாமை, வஞ்சகம், சூது, மகிழ்ச்சி, இப்படி எத்தனையோ வகையான உணர்ச்சிகளை கடவுள் படைத்தார். ஆனால் கடவுளுக்கே நகைச்சுவை அப்படிங்கிற உணர்ச்சியை படைச்சப்போ தான் மனதில் ஒரு சந்தோஷமும் ஒரு பரவசமும் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அந்த உணர்ச்சியை தான் மனிதர்களுக்கு அவர் கொடுத்து மீதி எல்லா உணர்ச்சிகளையும் நீ ஜெயிக்க முடியும்னு காமிச்சிருக்காரு. நகைச்சுவை உணர்ச்சியை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துன்பங்களையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகே, எப்போல்லாம் மனுஷங்களாம் நான் தான் கடவுள் சொல்லியிருக்காங்களோ அப்போ தான் வந்து கடவுளுக்கு பல மனுஷங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சிரிப்பார் போல இருக்குது. ஆனால் இந்த ஹியூமர் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து கரெக்டான வகையில் போய் முடியறதில்ல இல்லையா? இப்போல்லாம் வந்து ஒரு டேர்ம் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், அந்த கலாய்க்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் ஹியூமர்லாம் வந்து தவறாக எடுத்துக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து அது மாதிரி ஹியூமர் அப்படிங்கிறது மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியே போய் முடியுது நம்மளால் பார்க்க முடியும். அதை பற்றியும் கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹியூமர் சென்ஸ் அப்படின்றது வந்து இப்போ தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படின்றது வந்து யாரோ ஒருத்தரை ஹர்ட் பண்ணி அதனால ஒரு குரூப்பை வந்து சந்தோஷப்படுத்துறது அப்படின்றது, இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயமாக மாற்றணுமா? இது கூட ரொம்ப நல்ல கேள்வி. காரணம், பத்திரிகைகள், ஊடகங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நகைச்சுவை அப்படிங்கிறத கையாளுறதுக்கு அவங்க ஆரோக்கியமான முறையை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. பல நேரங்களில் தவறிடுறாங்க. என்எஸ் கிருஷ்ணன் மாதிரியான காலகட்டத்தில் ரொம்ப சிறந்த சமூக உணர்வுள்ள நகைச்சுவை இருந்தது. இப்போ பெண்களை கிண்டல் செய்கிறது, ஆண் சமையல் செஞ்சால் கிண்டல் செய்கிறதையும் ஆண் சமையல் செய்யக்கூடாது. என்ன, சமையல் தெரியாத ஆண் ஊனமானவன். நம்முடைய மரபிலேயே பீமன், நளன் 2 ஆண்கள் தான் புகழ்பெற்ற சமையல் கலைஞர்கள் இல்லையா? ஆண் சமையல் செய்கிறது கிண்டல் பண்ணுறது, ஊனமுற்றோரை கிண்டல் பண்ணுறது. பேரழகன் ஒரு படம் வந்தது, அதில் ஊனமுற்றோரை பற்றி ரொம்ப அளவு கடந்த கிண்டல். என்னுடைய ஊனமுற்ற நண்பர் ஒருவரோடு அமர்ந்து திரையரங்கில் அந்த படத்தை என்னால் பார்க்க முடியல. இதெல்லாம் ரொம்ப தவறான நகைச்சுவை. அதனால் அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்துகிற ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட
அந்த நகைச்சுவை சரியான நகைச்சுவை ஆகாது. அதனால சமுதாயமும் தனி மனிதனும் முன்னேற முடியாது. அதை விலக்கிட்டு இப்போ கீவா ஜெகநாதனுடைய நகைச்சுவையெல்லாம் சொன்னேன் இல்லையா, அப்படி ஆனந்தமான நகைச்சுவை, கேட்க பரவசம் தருகிற நகைச்சுவையை நம்ம வளர்க்கணும். ஓகே. ஆனால் இந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ்லாம் வந்த காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம வேலை பணி பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த இடம் வந்து எப்படி மாறி போச்சு அப்படின்னா அவங்க போட்டி மட்டுமே இருக்கிறதுனால நகைச்சுவை அப்படிங்கிறது வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமா வந்து போயிடுச்சு. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரியேட்டிவான இல்லை ஹியூமர் சென்ஸான விஷயங்கள்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட வாழ்க்கையில் இல்லை வேலையில் வந்து ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எத்தனை பேரால் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியோ இல்லை ஒரு ஜோக் எழுதுறவங்க மாதிரியோ இல்லை கதை எழுதுறவங்க மாதிரியோ தங்களோட க்ரியேட்டிவிட்டி இல்லை ஹியூமர் சென்ஸ்லாம் வெளிப்படுத்த முடியும். ஆனால் தங்களோட வாழ்க்கையில் சராசரி மனுஷனாக இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படுத்தலாம்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லுவாங்க? தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நல்ல உறவுகளை வச்சுக்கணும். வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாரு, யார் மேலே நமக்கு ரொம்ப அன்பு அதிகமாக இருக்கோ அவங்கள தான் அதிகம் கோவிச்சுக்கிறோம். அது ஏன்னு கேட்குறாரு. இல்லையா, மனைவி குழந்தை நமக்கு ரொம்ப முக்கியம், ஆனால் அவங்கள அதிகம் கோவிச்சுக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு அவங்ககிட்ட ஆனந்தமாக உட்கார்ந்து பேசி மலர்ச்சியாக சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். வாழ்க்கை அப்படிங்கிறது இறுதி நாள் வரை ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி மூலமாக தான் வாழ்க்கை மேம்படும். வாழ்க்கையினுடைய நோக்கங்கிறது வெறும் பொருளாதாரம் அல்ல. பொருளாதாரம் அடிப்படை தேவை, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் பொருளாதாரம் தாண்டின பல விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கையின் நோக்கம் நிம்மதி, சாந்தி, ஆனந்தம். அதெல்லாம் தரக்கூடியது நகைச்சுவை உணர்வு தான். அதை பயிற்சியினால் அடைய முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து சிந்தித்து கோபதாபங்களை விலக்கி குடும்பத்திலையும் சரி அலுவலகத்திலையும் சரி ஆனந்தமான உறவுகளை பேணி வாழ்ந்தால் வாழ்க்கை ஆனந்தமாகும், எதிர்காலம் ஆனந்தமாகும். ஓகே. ஸோ இன்னைக்கு நகைச்சுவை அப்படின்றதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு டெஃபினேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்படி ஆரம்பிச்சதோ அப்படியே இன்னைக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நடுவில் அங்கங்கே கொஞ்சம் மாற்றிச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இப்போல்லாம் வந்து சிரிக்கணும், சிரிச்சா வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப வருஷம் வாழ்வாங்க அப்படின்றதுக்காக காலையில் நீங்கள் கிளாஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பீச்லலாம் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நிஜமாவே நகைச்சுவை உணர்வோடு தான் சிரிக்கிறாங்களா அப்படின்றதும் தெரியாது. மேபி அவங்களோட வாய்க்கு வேணால் எக்ஸசைஸாக இருக்கும், பட் மனசுக்கு அவங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்குமா அப்படின்றது எந்த அளவுக்குன்னு தெரியல. அவர் வேலை இடமா இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ரூல் போட்டோம். எல்லாருமே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஜோக்காக அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடணும். அட்லீஸ்ட் கொண்டு முக்க ஜோக்காக ட்ரை பண்ணி அது கடைசியில் வந்து ஹியூமன் சென்ஸில் வந்து முடிவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாசிட்டிவான விஷயத்தை பற்றி நம்ம பேசின மாதிரி இருந்துச்சு. பட் எந்த அளவுக்கு அது லைஃப்பில் இப்போ குறைஞ்சி போச்சு, பட் அவசியமாக அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதும் நீங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நகைச்சுவை உணர்வோல் வந்து கிரியேட்டிவிட்டிலாம் டெவலப் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு இருக்குது அப்படின்றது வந்து தெளிவாக புரிய வச்சாச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஏதோ இனியவை வெல்கம் பேக் அகேன். இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து நகைச்சுவையும் கிரியேட்டிவிட்டியும் எந்த அளவுக்கு வந்து ரெலவெண்டான ஒரு விஷயம், ஒன்னோடு ஒன்று எந்த அளவுக்கு கனெக்டடான விஷயம், ஒன்று ஜாஸ்தியானா இன்னொன்று எந்த அளவுக்கு அதிகரிக்கும் அப்படின்றது நல்லாவே புரிய வச்சாங்க இல்லையா? நிச்சயமா. அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட் ஒரு பத்திரிகையாளர் பேசிக்கலி அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு பக்கம் ஜோக் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு சீரியஸான ஆர்டிகல் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ், இன்னொரு பக்கம் ஒரு கூலான விஷயம், வெளிநாட்டு பற்றின ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய மிக்சர்ஸ் அதில் இருக்கும்னு சொல்லலாம். நிறைய எமோஷன்ஸ் அதை வந்து கிண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கணும். ஹியூமர் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டான இடத்துல இருந்துட்டே இல்லை அப்படின்னா வந்து போர் அடிச்சு போயிடும், ஃபுல்லாக படிச்சு முடிக்க மாட்டோம் இல்லையா? இதே மாதிரி வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம். நலம் பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால்சியம் குறைபாடு அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கான தீர்வுகளை பார்க்க போகிறோம். கால்சியம் குறைபாடு நமக்கு இருக்கா அப்படின்றதுக்கான என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கை கால்கள் எல்லாம் இந்த தசைகள் அங்கங்கே இழுவைன்னு சொல்லுவாங்க, கிராம்பிங்னு சொல்கிறது. அந்த விரல்கள்லாம் அப்படியே இழுக்கிறது, சதைகள் அங்கங்கே துடிக்கிறது, அதே சமயத்தில் மனபாரமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு, படபடப்பாக இருக்கும், பயமாக இருக்கும், தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பற்கள் எல்லாம் வலி உண்டாகும், பற்கள்லாம் கொஞ்சம் பலவீனமாக இருப்பது போல் தோன்றும். இந்த மாதிரிலாம் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கால்சியம் குறைபாடுன்னு அர்த்தம். இப்போ இந்த கால்சியம் குறைபாடு யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு, ஏன்னா நம்ம வந்து சூரிய ஒளியே படாத ஒரு வாழ்க்கைக்கு பழகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்கும். இந்த விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை நமக்கு வரும். இது இன்றைக்கி வந்து இயற்கையாகவே நம்மளாம் வெப்பமண்டல பகுதியில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உடை விஷயத்துலேருந்து எல்லாமே நம்ம வந்து வடிவமைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டோம். இப்போ நம்ம வந்து உடைகள்லேருந்து உணவுலேருந்து உறைவிடம் வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம மாற்றி போன ஒரு பழக்கத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த கால்சியம் குறைபாடு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அது என்ன காரணம் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியறதுக்கு நம்ம தயாராக இல்லை. இப்போ நம்ம அதற்கான தீர்வை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த தீர்வுகளை முறையாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா
விரைவிலேயே நமக்கு இந்த கால்சியம் குறைபாடுலேருந்து வெளியில் வந்துடலாம். கால்சியம் குறைபாடு அப்படின்ற பிரச்சனைக்கான தீர்வுகளில் பார்க்கும்போது முதன்மையான முத்திரையாக நம்ம சகஜ சங்கு முத்திரையை செய்ய போகிறோம். இரண்டாவது ஆகாஷ் முத்திரை செய்ய போகிறோம். இந்த 2 முத்திரைகளுமே வந்து நமக்கு நேரடியாக கால்சியம் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த எலும்புகளினுடைய பலவீனத்தை மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு முத்திரைகள். அடுத்தது இதற்கு துணையாக இருக்கக்கூடியது வந்து வலம்புரி சங்கு முத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு 3வது முத்திரை. இது 3ஐயும் வரிசைப்படி செய்ய போகிறோம். முதல் முத்திரை எப்படி செய்கிறது பாருங்கள். உங்களுடைய கை விரல்கள் இப்படி கோர்த்துட்டு இறுக்கமாக உள்ளங்கை 2 தொட்டுட்டு பெருவிரல் 2ஐயும் மடங்காமல் அப்படி நேராக வச்சு இந்த 4 விரலையும் அப்படி இறுக்கமாக பிடிக்க வேண்டும். இது முதல் முத்திரை. இரண்டாவது முத்திரை ஆகாஷ் முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுடைய நடுவிரலினுடைய நுனியை பெருவிரல் நுனியால் தொட்டு மற்ற 3 விரலும் இப்படி நீட்டி இருக்கணும் இந்த மாதிரி. இது இரண்டாவது முத்திரை. மூன்றாவது முத்திரை வலம்புரி சங்கு முத்திரைன்னு சொல்கிறது. வலது கையில் இடது பெருவிரலை வச்சு இறுக்கமாக மூடிக்கோங்க. இடது கையினுடைய ஆள்காட்டி விரலால் வலது கையினுடைய பெருவிரல் நுனியை தொட்டுட்டு மற்ற 3 விரல்களையும் இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து சங்கு மாதிரி இருக்கும். வலம்புரி சங்கு முத்திரை இது 3 முத்திரையும் வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டும். இப்போ இதுக்கு மூலிகை தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை வெயில் ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லலாம். நமக்கு இந்த கால்சியம் டெஃபிஷியன்சியை சரி பண்ணிக்கிறதுக்கு மாலை வெயில் மட்டுமே உகந்தது. மாலையில் 4 மணிலேருந்து 6:30 மணி வரை வெயிலில் வந்து நம்ம உடம்பு முழுமையான வெயில் படுற மாதிரி வச்சுக்கணும். அல்லது முடிஞ்ச அளவுக்கு கை கால் முழங்கால் இந்த மாதிரி இடங்களில் வெயில் பட்டால் கூட பரவாயில்ல, அதை பயன்படுத்திக்கிறணும். அடுத்தது வந்து இன்றைக்கு வந்து இந்த வெத்தலை தாம்பூலம் தரிப்பது அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் இருக்குது. இந்த வெத்தலை பாக்கெல்லாம் போடாமல் வெறும் வெத்தலையை மட்டும் கொத்தமல்லி விதை இருக்கு இல்லைங்களா, அந்த கொத்தமல்லி விதையை ஒரு 10 கொத்தமல்லி விதையை வறுத்து வெத்தலையில் வச்சு மடித்து மென்னுட்டு வரலாம். கால்சியம் வந்து நமக்கு உடம்புக்கு நல்லா கிடைக்கும். இப்போ உணவில் வந்து நமக்கு கால்சியம் கிடைக்கிறது அப்படின்றது மிக மிக குறைவான சத்து தான் கிடைக்கும். இந்த உள்ளே போகிற உணவுமே வந்து உடம்புக்கு தேவையான கால்சியமாக மாற்றக்கூடிய சக்தி சூரிய ஒளிக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்ன சப்ளிமெண்ட் சாப்பிட்டாலும் சூரிய ஒளியில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மாலை வெயில் என்பது மனிதனுக்கு நல்லது. நல்ல விஷயங்கள் எல்லாம் மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆஹா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை வந்து நம்மளோட டாப்பிக்கோட ஈஸியாக ரிலேட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பாசிட்டிவ் பவர், அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கிரியேட்டிவிட்டி, இதுக்கு வந்து ரொம்ப தேவையான விஷயம் கான்சன்ட்ரேஷன் தான். அதுக்கு இந்த மாதிரி முத்திரைகள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஹியூமர் சென்ஸ் அப்படிங்கிறது இதில் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? இது நம்ம பண்ணலான்னா தான் நம்மளோட லைஃப் ரொம்ப ஹியூமர் சென்ஸ்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் நம்மள ஹியூமர் சென்ஸோட பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எது ஸ்ட்ரெஸ்னே தெரியாமல் நம்ம ஒரு வீலில் சுற்றிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்போ வந்து நடுவில் இந்த மாதிரி ஒரு புது வழியை புகுத்தலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளால ஏற்றுக்க முடியாது. அதை அதனால் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம லைஃப்ல எடுத்துக்கணும். என்ன பண்றது வரும், உங்களை மாதிரி எல்லாரும் தெளிவா இருந்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது. நீங்களும் எல்லாருமே தெளிவா இருங்க. அதுக்காக ஒரு சின்ன பிரேக் வேணா கொடுக்கலாம். இனியவை ஏன்று வெல்கம் பேக் அகைன். இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். இப்போ என்ன அப்படின்னா டாக்டர் வர போகிறாங்க. சமீபத்தில் வந்து ஒரு ரிசர்ச் நடத்தினாங்க. என்ன அப்படின்னா நான் நிறைய ரிசர்ச்சில் வந்து படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அதனால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு. என்ன அப்படின்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பேசிக் நாலேஜ் என்ன அப்படின்னு தெரியும். இன்டெலெக்சுவலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து எப்படி செயல்படுது, அண்ட் வந்து கிரியேட்டிவாக வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி நியூரல் நெட்வொர்க்கோட சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒர்க் பண்ணுமா, இது வந்து ஒரு மாதிரி வளைவுகளோட வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சரி தப்பு அப்படின்றதெல்லாம் இல்ல. பட் தென் நம்மளோட பாடியை வந்துட்டு இன்டெலெக்சுவலா கிரியேட்டிவிட்டி இது ரெண்டுத்துக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் காமிக்குது அப்படின்றது இல்லைன்னு தெரியுது. நிச்சயமா. ஆனா அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஐடியாஸ்குள்ளே நம்ம மாட்டிக்கூடாது. அப்பதான் புது புது ஐடியாஸா நம்ம தேடலனா கூட நம்ம கால் கிட்ட வந்து அதுவே விழும் அப்படின்னு சொல்லலாம். பட் எனிவே இன்னைக்கு நம்ம டாக்டர் ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லெட் ஹிம் கான்ட்ரிபியூட். அன்பான புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை குழந்தைகளுக்கு அதிகமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். 1 வயது 2 வயது 3 வயது குழந்தைகளுக்கு கூட மிக அதிகமாக அந்த பிரச்சனை ஏற்படுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரிய மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் உள்நாக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். மாடர்ன் மெடிசனில் டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஏதாவது வெளி உணவை சாப்பிட்டாங்கன்னா அல்லது காலை இரவு 2 வேளை பல் துலக்குகின்ற பழக்கம் இல்லாத குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு நாளடைவில் என்ன ஆகுதுன்னா உள்நாக்கில் லேசான ஒரு அழற்சி ஏற்படுகிறது. அந்த அழற்சி ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கும். எந்த உணவையும் விழுங்க முடியாத அளவுக்கு தொண்டை பகுதிகளில் கடுமையான வலி இருப்பதை நம்ம பார்ப்போம்.
அந்த தொண்டைப்பதியில் இருக்கக்கூடிய வலி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பற்களை சுற்றி இருக்கக்கூடிய ஈறுகளில் கூட பரவி வலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதை பார்ப்போம். ஒரு 30 வருடத்திற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டான்சிலைட்டிஸ் பிரச்சனை ஏற்பட்டால் உடனே உள்நாக்கு அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்துருவாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டான்சிலைட்டிஸ் எடுக்கின்றது அப்படிங்கிறது ஒரு சிகிச்சையாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு மிக கடுமையான ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளை கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு சிகிச்சையாக இருக்கிறது. ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா மிக கஷ்டப்படாமல் மிக சுலபமாக இதை குணப்படுத்துவதற்கு நிறைய எளிய முறை வைத்தியங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு ரொம்ப பிரசித்தமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் இஞ்சி கலந்த ஒரு கஷாயத்தை கொடுப்பது. ஒரு 100 மில்லி அளவுக்கு பால் எடுத்து ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் அதில் சேர்க்கணும். ஒரு 2 கிராம் அளவுக்கு இஞ்சி, தோல் உரிக்கப்பட்டு நசுக்கப்பட்ட இஞ்சியை ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்து இந்த மூன்றையும் லேசான நெருப்பில் வைத்து நன்றாக கொதிக்க செய்ய வேண்டும். இந்த 300 மில்லி இருக்கக்கூடிய இந்த கலவை 150 மில்லி ஆகின்ற அளவுக்கு அதை சுண்ட வைத்து அதை வடிகட்டி இந்த இஞ்சி சேர்த்து காய்ச்சிய பாலை குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை தினசரி ஒரு முறை சாப்பிட வேண்டும். இதை சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படுகின்ற சளி, இருமல், டான்சிலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட காய்ச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து போகிறத பார்க்கலாம். ஏன்னா அந்த டான்சிலைட்டிஸ் ஏற்பட்ட பிறகு பொதுவாக மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ட பிறகு அந்த குழந்தைகளுக்கு வறட்டு இருமல் மிக அதிகமாக இருக்கும். சதாசர்வ காலம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் கரீன்னு வறட்டு இருமலோடு இருப்பாங்க. சிறிதளவு கூட அவங்களால சாப்பிட முடியாது. சில நேரங்கள் சாப்பிடும்போது கூட அந்த இருமல் ஏற்பட்டு அதிலேயே குழந்தைகள் வாந்தி எடுப்பதை நம்ம அதிகமாக பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட பால் இஞ்சியில் சேர்த்து எடுக்கப்பட்ட அந்த ஒரு பால் இஞ்சி கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டான்சிலைட்டிஸ் பிரச்சனை 16 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் ஏற்படுகிறது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 வயதோட டான்சிலைட்டிஸ் பிரச்சனை முடிஞ்சிடும். இன்றைக்கு 30 வயது இருக்கக்கூடிய ஆண் பெண் கூட சில நேரங்களில் தொண்டை வலியோடு வரும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கூட இந்த டான்சிலைட்டிஸ் பிரச்சனையோடு தான் வராங்க. ஆனால் வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள் அவங்களுக்கு பெரும்பாலும் உதவி செய்வது கிடையாது. மாதத்திற்கு ஒரு முறையேனும் கழுத்து வலிக்குது, தொண்டையில் என்னால் எதுவும் சாப்பிட முடியல, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டா கூட என்னோடய தொண்டை வலி அதிகமாகுதுன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இளம் பெண்களுக்கு குறிப்பாக ரொம்ப அதிகமாக வருகிறது. மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, நிறைய பேசுகிறவங்க, டெலிகால்ஸில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டான்சிலைட்டிஸ் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய தொந்தரவு. மாதத்திற்கு 2 முறை 3 முறை விடுமுறை எடுக்க வேண்டிய அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பிரச்சனை. அவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நசியம் சம்பந்தப்பட்ட சிகிச்சை செஞ்சோன்னா ரொம்ப நல்ல மாறுதல்கள் இருக்கும். அதே போல் இஞ்சி பால் கஷாயம் நான் சொன்ன மாதிரி 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், 2 அல்லது 5 கிராம் அளவுக்கு தோல் உரிக்கப்பட்ட இஞ்சியை நசுக்கி போட்டு அதை கொதிக்க வச்சு பாலுடைய அளவுக்கு அதை சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த பால், அதை ஏதாவது ஒரு நேரம் காலையோ மதியமோ இரவோ ஏதோ ஒரு நேரம் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே இந்த பெரியவர்களுக்கு, அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு, 16 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த டான்சிலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வேகமாக குறைந்து மறைந்து போகிறத பார்க்கலாம். இந்த இஞ்சிப்பால் அதற்கு மட்டும் நல்ல மருந்து அல்ல. இந்த இஞ்சிப்பால் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தில் 2 முறையாவது சளி இருமல் தொந்தரவு இருக்கும். அவங்க கூட இந்த இஞ்சிப்பால் குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த சளி இருமல் தொந்தரவுகள் குணமாவதை, வராமல் தடுக்கப்படுவதை கூட நாம் பார்க்க முடியும். சூப்பர். இந்த டாக்டர்ஸ் ப்ரொஃபஷன் அது இருக்கு இல்லையா, ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேஷண்ட் எப்பவுமே ஒரு ஆஃப் மைண்டடாக தான் வருவாங்க, இல்லை கொஞ்சம் டவுனாக தான் வருவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஹியூமர் சென்ஸோட நிறைய டாக்டர்ஸ்லாம் பேசுறதை நான் பார்த்துருக்கேன். அவங்க கிட்ட போனாலே அவங்க சிகிச்சை அளிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சரியாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரொஃபஷனில் ஹியூமர் சென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. எங்கள் ஆட்சியெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் முகத்தை பார்த்தாலே போதும், அவர் பேசுறதுலேயே எனக்கு பாதி நோய் குணமாகிற மாதிரி. முகத்தை பார்த்தோன்னே பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருவாரா? இல்லை அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை. ஸோ இதுதான் உங்க பிரச்சனை.
நிறைய பேருக்கு வந்து என்ன நோய் அப்படின்றதே வந்து விளக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ்ல இருக்கும், அது உங்களுக்கு புரியாதோ அப்படின்னு. ஆனா நம்மளால சாதாரணமான மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லலாம். அந்த பொறுமை இன்னும் டாக்டர்ஸ் கிட்ட, சில டாக்டர்ஸ் கிட்ட வந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லதுதான். கரெக்டான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து மீதி இருக்க டாக்டருக்கும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ராஜி தான் காரணம். ஆனா இதுக்கப்புறம் நிறைய சூப்பரான தகவல்லாம் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் வந்துட்டு இருக்கு, அதை பாருங்க. இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன். இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். இன்னைக்கு என்ன அப்படின்னா இறையன்பு சார் அடுத்து வந்து பேச போறாங்க. பட் ஆனால் இந்த நகைச்சுவை உணர்வுக்கு அடிக்கடி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஹியூமர் சென்ஸை கரெக்டான ஒரு யூசேஜில் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படின்றது தான். ஏன்னா வந்துட்டு இப்போல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகமாக வந்து அடுத்தவங்களை வந்து துன்புறுத்தி மட்டுமே இந்த ஹியூமர் சென்ஸை வந்து அதிகமாக டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம தெளிவாக ஆக்குறதுக்கு இறையன்பு சார் பேசியாகணும். நிச்சயமாக பல லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீச்சில் வந்து லீடர்ஷிப் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹியூமர் ஸ்கில்ஸ்லாம் கூட நிறைய வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்போல்லாம் வந்து ஒரு க்ரௌடு ஒரு கான்சன்ட்ரேஷன் லெவலில் விட்டு வெளில போதும், அப்போல்லாம் வந்து ஒரு குட்டி ஜோக்ஸ் சொன்னாங்கன்னா போதும், எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் அட்டென்ஷன் நம்ம பக்கம் திரும்பிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ பெரிய தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீச்சில் நடுவில் ஒரு சின்ன ஜோக் வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். பட் எனவே இறையன்பு சார் நம்மளுக்கு இன்ஸ்பைரிங்காக ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போறாரு, பார்க்கலாம். வணக்கம். நிறைய பேர் நம்மக்கிட்ட எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லார் வீடுகளிலும் பொருள் இருக்குது, ஆனால் சில வீடுகளில் மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? முல்க்ராஜ் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ரைட்டர், அவர் இங்கிலீஷில் வந்து நிறைய எழுதியிருக்கிறாரு, நிறைய படித்தவர், பெரிய அறிவாளி. அவருடைய கூலி அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாவல். அவர் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். அந்த சிறுகதையில் யாருக்கும் பேர் கிடையாது. ஒரு அப்பா அம்மா, ஒரு குழந்தை, ஒரு மிடில் கிளாஸ் அப்பா அம்மாவுடைய குழந்தை. அந்த குழந்தை ஒரு சந்தைக்கு போகுது. சந்தையில் ஃபஸ்ட்டு முறை போனவுடனே ஒரு அனுபவம் ஏற்படும். நிறைய விளையாட்டு சாதனங்கள் இருக்கும், நிறைய தின்பண்டங்கள் இருக்கும், சில ரங்கராட்டினங்கள்லாம் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் இந்த சந்தைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மினி ஃபேர் மாதிரி, வாரத்துக்கு ஒரு முறை அங்கே போனால் எல்லாருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன். அந்த மாதிரி ஒரு சந்தைக்கு வாழ்க்கையில் முறையாக ஒரு குழந்தை போகுது. அந்த குழந்தைக்கு ஏன் பேர் வைக்கல, அவங்க அப்பா அம்மாவுக்கு பேர் வைக்கலன்னா, இது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு வகையில் எங்கேயோ தொலைந்து தான் போயிருக்கோம். அதனால் அந்த கதையினுடைய தலைப்பே வந்து தொலைந்து போன குழந்தை. அந்த குழந்தை அந்த சந்தைக்குள்ளே போனவுடனே ஃபஸ்ட்டு பஞ்சு மிட்டாய் பார்க்குது, எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுங்கங்குது. ஆனால் அவங்க வந்து அதை கண்டுக்காமல் போகிறாங்க. அடுத்தது ஒரு இனிப்பு விற்றுக்கிட்டு இருக்காரு, இனிப்பு வேணும்னு கேட்குது, கண்டுக்காமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் அங்கே ஒரு வயல் மாதிரி இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு மறுபடியும் வராங்க. அப்போ வந்து அந்த குழந்தை வந்து ஒரு பாம்பாட்டி பாம்பை வச்சு வேடிக்கை காமிச்சிட்ருக்கா. எனக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா அதையும் அவங்க கண்டுக்காமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ரங்கராட்டினத்தில் குழந்தைங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்குங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரங்கராட்டினத்தில் போகணுங்குது. அவங்க வந்து அதெல்லாம் இல்லைவா அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. இந்த குழந்தை ஒவ்வொரு இடத்துலையும் அது ஆசைப்படுது, ஆனால் பெற்றோர்களுடைய பொருளாதாரம் அதுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. அதனால் அவங்க சைலண்ட்டாக கூட்டிகிட்டே போயிட்டுருக்குறாங்க. திடீர்னு ஒரு கட்டத்தில் பார்த்துச்சுன்னா அப்பா அம்மாவை தவற விட்டுருது. அந்த கூட்டத்தில் உடனே அந்த குழந்தைக்கு பயம் வந்துடுது, அழ ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு பரபரப்பான சூழலில் அந்த சந்தடியில் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு குழந்தை அழகிற மாதிரி இருக்கே அப்படி இப்படின்னு பார்க்குறாரு. ஒரு குழந்தை, சின்ன குழந்தை அழுதுகிட்டு இருக்குது. என்னம்மா குழந்தை, ஏம்மா அழற? அப்பா வேணும், அம்மா வேணும் அப்படிங்குது. கொஞ்சம் இரு, வா 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 வா, அழாத, ரொம்ப அழுகுது, தேம்பி கையை உதச்சி அழறதை பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அழ ஆரம்பித்தா அது எப்படியாவது சமாதானம் பண்ணலாங்கிற மாதிரி ஆயிரும். கிட்டத்தட்ட உலகப்போர் வந்தால் சமாதானம் வர மாதிரி ஒரு குழந்தை அழறதை நிறுத்துறப்பையும் ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி வரும். அந்த மாதிரி அழ ஆரம்பிக்குது. உடனே கொஞ்சம் இரு அப்படின்னு கூட்டிகிட்டு போய், இந்த ஸ்வீட்டு சாப்பிட்றியா அப்படின்னு, அது எந்த ஸ்வீட்டை கேட்டு அழுததோ அந்த ஸ்வீட்டுக்கிட்ட கொண்டு போய் சாப்பிட்றியாங்கிறாரு. வேணாம், எனக்கு அப்பா அம்மா தான் வேணும், அப்பா அம்மா. அப்போ இந்த பாம்பாட்டிக்கிட்ட கூட்டிகிட்டு போய் பாம்பாட்டிக்கிட்ட காமிச்சேன், பாம்பாட்டி பாம்பு எனக்கு அப்பா அம்மா தான் வேணும், அப்பா அம்மா. பஞ்சு மிட்டாய் வேணுமா? எனக்கு அப்பா அம்மா தான் வேணும், அப்பா அம்மா தான் வேணும். சரி, இந்த ராட்டினத்தில் ஆடுறியா அப்படின்னா அப்பயும் அப்பா அம்மா தான் வேணும், அப்பா அம்மா தான் வேணும். இதோட கதை முடிஞ்சிருது. இல்லை என்ன சொல்ல வர்றார் முல்க்ராஜ் ஆனந்த்? அந்த குழந்தை எதையெல்லாம் கேட்டு அழுததோ, எதையெல்லாம் கேட்டு அப்பா கிட்ட அடம் பிடிச்சதோ, எதெல்லாம் கிடைக்க மறுக்கப்பட்டதோ,
அதையெல்லாம் வாங்கி தரேன்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட்டிகிட்டு போகிறாரு. இதை வாங்கிக்கங்கிறாரு. ஆனால் அந்த குழந்தை வேணாங்குது. அப்பா அம்மா இருக்கும்போது அதெல்லாம் வேணும், அப்பா அம்மா இல்லாத போது அப்பா அம்மா தான் வேணும். இதுதான் அந்த கான்செப்ட். அப்போ நாம் எல்லோருமே பொருள்களை வச்சுருக்குறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து காலம் என்ன காமிச்சு விளையாடுதுன்னா, உனக்கு என்ன கார் வேணுமா, பங்களா வேணுமா, உனக்கு நல்ல சாப்பாடு வேணுமா, எல்லாம் கேட்குது. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், இதனால சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சி அந்த குழந்தை மாதிரி புத்திசாலித்தனமாக அம்மா அப்பா வேணும்னு அழலை. அந்த குழந்தை புத்திசாலி. ஆனால் நாம் கார் வேணும்னு அழுதவங்க, நாம் வந்து வீடு வேணும்னு அழுதவங்க, நல்ல சாப்பாடு வேணும்னு நினச்சவங்க, நல்ல ட்ரெஸ் வேணும்னு நினச்சவங்க. ஆனால் யாரை இழந்துட்டோம்? அப்பா அம்மாவை இழந்துட்டோம், உறவுகளை இழந்துட்டோம், நண்பர்களை இழந்துட்டோம். அதனால தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கல. இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா அப்போ இதெல்லாம் கிடைச்ச போது சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனால் இந்த சந்தோஷங்கள் எல்லாமே, நம்ம சந்தோஷம்னு நினைத்த பொருட்கள் எல்லாமே இவர்களை இழந்ததால் நாம் பெற்றவை. அப்போ ஒரு பங்களானா அதை பார்த்தா எனக்கு என்ன தோணுன்னா, பெரிய பங்களாவை பார்த்தா எனக்கு தோன்றுறது, பாவம் இந்த ஆள் நிறைய இழந்திருக்கார் லைஃப்பில். ஒரு பெரிய காரில் வந்து ஒருத்தர் இறங்கினானா, இவர் பாவம் ஏகப்பட்ட சந்தோஷத்தை இழந்துட்டார். ஏன்னா இழந்ததன் அடையாளம் தான் அது. நம்ம உடம்பில் இந்த அம்மை தழும்பு இருந்துச்சுன்னா என்னென்னா, அம்மை வந்ததனுடைய அடையாளம் மாதிரி தான். இதெல்லாம் அம்மை தழும்புகள் தான். இதில் ஒன்றும் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்பா அம்மா இருந்தால் தான் எல்லாமே சந்தோஷத்தை ஒரு குழந்தைக்கு கிடைக்கும். அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், சப்போஸ் அந்த க்ரௌடில் அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, இப்போ அப்பா அம்மா கிட்ட போய் கிளிங் ஆகிட்டு என்ன சொல்லும், எனக்கு வந்து ஸ்வீட் வேணும், பஞ்சு மிட்டாய் வேணும்னு கேட்காது. அம்மா வீட்டுக்கு போகலாம் வா, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு கேட்கும். ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் இந்த சூழல்லையும் இன்னும் பொருள் கிடைச்சா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறோமே ஒழிய, நாம் உறவுகளை தவற விட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பரபரப்பான சூழலில் நாம் இழப்பது எதை? உறவுகளை இழக்கிறோம். நம்ம மனம் விட்டு பேசுகிறதுக்கு யாராவது இருக்காங்களா? பகிர்ந்து கொள்றதுக்கு யாராவது இருக்காங்களா? அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வர்ச்சு பேஸ்ட் அப்படிங்கிறார். இமானுவேல் கேண்ட் சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர நம்பி மனசு விட்டு பேசணுன்னு. இன்றைக்கி எத்தனை பேருக்கு மனசு விட்டு பேசுகிற நண்பர்கள் இருப்பாங்க? அவன் பேசணுன்னா அவன் போய் அந்தாண்ட போயிட்டு, இவன்லாம் ஒரு மனுஷனா, இப்படி செய்யா, இவன் அயோக்கியா, இவனை நம்ம நல்லவன் நினைக்கிறேன், இவன் இதெல்லாம் செஞ்சுருக்காயான்னு போய் சொல்லுவான். நீங்கள் சொல்ல முடியுமா? ஆக நமக்கு உண்மையான உறவுகள் இருக்கின்றனவா? இதையெல்லாம் இழந்துட்டால் எப்படி சந்தோஷம் வரும்? அதனால் இன்றைக்கி பெரிய நிலைமையில் இருக்கிறவங்க, பெரிய அளவுக்கு மெட்டீரியலிஸ்டிக்காக அச்சீவ் பண்ணாங்க எல்லாருமே அந்த சந்தையில் தொலைந்து போன குழந்தையைப் போலத்தான். அவர்கள் உறவுகளை இழந்து விட்டார்கள். உறவுகளை இழந்த காரணத்தால் மகிழ்ச்சியை இழந்து விட்டார்கள். ஆனால் இதனால்தான் மகிழ்ச்சியை இழந்து விட்டோம் என்று தெரியாமல் தொடர்ந்து பொருட்களை தேடிக்கொண்டும் உறவுகளை தொலைத்து கொண்டும் இருக்கிறார்கள். இனியாவது நாம் உறவுகளை புதுப்பிப்போம். பொருள்களால் மகிழ்ச்சி இல்லை என்பதை புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஆனால் பாசிட்டிவ் பவர் அப்படிங்கிறதுக்கு உங்களோட ஸ்பீச் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பல பேரோட ஸ்பீச் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் பவர் கொடுத்தாலும் நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பார்க்கணும். எனக்குமே இவங்க பாசிட்டிவான பர்சன், அவங்க பாசிட்டிவான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டே இல்லாமல் நம்மளை எப்போ நம்ம பாசிட்டிவான பர்சனாக மாற்றிக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வி நம்மளே கேட்டுக்கணும் இல்லையா ராஜி? கண்டிப்பாக இந்த கேள்வியெல்லாம் இருக்கட்டும். அடுத்து நீங்கள் வெப்சைட் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? அது பேர் வந்து positive-living-now.com அப்படிங்கிறது தான். positive-living-now.com. இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லிவிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்டிக்கலாக இருக்கட்டும், இல்லை இப்போ சும்மா கலக்கிட்டு இருக்கு இல்லையா மீம்ஸ் அண்ட் பிக்சர்ஸ், சும்மா சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் ஒருத்தர் வந்து இன்ஸ்பயர் பண்ணிங்கன்னா, அவர் என்கரேஜ் பண்ணிங்கன்னா கூட ஒரு பாசிட்டிவ் மோட்குள்ளே போக மாட்டாரு. ஆனால் ஒரு சோஷியல் மீடியாவில் போய்ட்டு அவரோட ஃபோட்டோவை லைக் பண்ணிட்டீங்க, அங்கே கொஞ்சம் கமெண்ட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பிளிஸ்ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக மறந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அன்ரியலிஸ்டிக்கான வேர்ல்டுக்குள்ளே தான் நம்மளாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எல்லாருமே அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் பவர் அப்படின்னு வரதுக்காக அது எந்த அளவுக்கு முக்கியமாக அண்ட் ஹியூமர் சென்ஸ் அதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு இன்னைக்கு டாபிக்ல தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ இன்னைக்கு ஹியூமர் சென்ஸ் பற்றி அதிகமாக பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து கிரியேட்டிவிட்டிக்கு வந்து லீட் ஆகும். அண்ட் இதனால வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜாப்ல வந்து நல்ல மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல மாதிரியான ஹையர் பொசிஷன்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ராவப் இருக்கும், தினம் தினம் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா வந்து டாக்டர் கிட்ட வந்து போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ராவப் இருக்கு. அதே மாதிரி தினம் தினம் சிரிச்சோம் அப்படின்னா நம்மளோட தினம்கான அந்த பேமெண்ட் வந்து லெவல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் அப்போல்லாம் வந்து மாரல் பீரியட் அப்படின்னு
ஹவர்னு எங்களுக்கு ஒரு பீரியட் உண்டு. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு காமெடி. நீங்களாம் சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. இல்ல, அவங்க சொல்லுவாங்க. அது சொல்லும் போது எங்களுக்கு பயங்கரமான அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல வந்து ஹியூமர் சென்ஸா இருக்கட்டும் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் எங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய அந்த கிளாஸஸ் வந்து அதிகமான கிராஸ்பிங் பவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ்லயும் வந்துட்டு எப்படி வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு வந்து நிறைய இண்டோர் கேம்ஸ்லாம் செட் பண்ணி வைக்கிறாங்களோ, அதே மாதிரி சாட் ரூம் மாதிரி வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா மேபி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் ஹியூமர் சென்ஸோட ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. ஸோ தட் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட். ஸோ இவ்வளோ சூப்பரான விஷயங்கள்லாம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஹியூமர் சென்ஸ் எங்கே இருக்குன்னு தேடுங்க. மேபி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட இருக்கலாம். அது திருப்பி நாளைக்கு காலையில் 8 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடன் பாபி சொல்லிட்டு வழக்கம் போல எஸ்கேப் ஆகிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் ராஜி ஆன் இனியவை இன்று.